இது ஒரு எச்சரிக்கை பதிவு. தமிழ்நாட்டில் பணத்துக்கு ஆசைப்பட்டு பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிற மீடியாக்களும் சரி, பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு பாஜகவோடு துணை போகிற சில சின்ன கட்சிகள், மதவாத கட்சிகள், ஜாதியை சார்ந்த கட்சிகள், நீங்கள்லாம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வேண்டி கட்சிகளுக்கு சேரல. நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், உங்கள் கல்லாப்பட்டி நிறையணும். அதுக்காக வேண்டி நீங்கள் மக்களை தன்கிட்ட இருக்கிற ஓட்டுகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி காசு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றே ஒன்று, பாஜகவோட கூட்டு போகிறீங்களே, மணிப்பூரில் நடந்த சம்பவம், குஜராத்தில் நடந்த சம்பவம், ஹரியானாவில் நடந்த சம்பவம் எல்லாம் தெரியும். தெரிஞ்சு இருந்தும் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு போகிறீங்களே. ஒரு பச்சை பிள்ளை, நம்ம கடவுளாக மதிக்கிற கருவறைக்குள்ள, கடவுள்னு சொல்கிறீங்களே, அந்த கருவறைக்குள்ள 8 வயசு பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்னாங்களே. இதுதான் ஒரு இந்து நாடா? இந்த இந்து தேசம் இதுக்கு தான் பயன்படுதா? இந்துன்னு சொல்கிறீங்களே, இந்து கோயிலுக்குள்ளே இப்படி தான் ஒரு செய்யக்கூடிய ஒரு செயல் அந்த கடவுள் சொல்லியிருக்குதா? இங்கே உள்ள பாஜக ஆதரவாளர் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று எச்சரிக்கிறேன். நாளைக்கு இதே சம்பவம் உங்கள் மனைவிக்கோ, உங்கள் சகோதரிக்கோ, இல்லை உங்கள் குழந்தைக்கோ, உங்கள் தாய்க்கோ கண்டிப்பாக நடந்தேறும். இந்த பாஜக அரசு மீண்டும் இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சா தமிழ்நாட்டில் அது நடந்தேறும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும். மீடியாக்களே, இன்றைக்கி பாஜகவை உயர்த்தி, பணத்துக்கு ஆசைப்பட்டு பாஜகவை உயர்த்தி நியூஸ் போடுறீங்களே, நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பாதிக்கப்பட்டு 200 ஆண்களுக்கு முன்னாடி நிறுவனமாக அம்மனமாக தெருவில் வீதியில் ஊதி விழா நடத்தி கூட்டிகிட்டு போவாங்களே, அப்போ அதை வீடியோ எடுத்து போடுங்கடா நாய்களா. ஏண்டா, எத்தனை ட்ரிப்பு பட்டாலும் திருந்த மாட்டீங்க. அப்போ மணிப்பூரில் நடந்தது வேறு பெண்ணு அப்படின்னு நினச்சிட்டிங்கல்ல. டேய், ஒரே நாடு ஒரே தேசம்னு சொல்கிறீங்களடா. அப்போ ஒரே நாடு ஒரே தேசம்னா அந்த வீட்டில் உள்ள பிள்ளையும் தன் பிள்ளையா, தன் சகோதரியா, தன் அம்மாவா தானே நினச்சிருக்கணும். நிர்வாணமாக கூட்டிகிட்டு போகிறீங்களடா மானங்கட்ட நாய்களா. இதையும் மீடியாவில் போட்டு எத்தனையோ பேர் அதை பார்த்தாச்சு. மறுபடியும் இந்த அராஜக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே மீடியாக்களை, நாளைக்கு உங்கள் வீட்லேயும் அது நடக்கும்டா. அதை வீடியோ எடுத்து போடுங்க நாய்கள். அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி எத்தனையோ பாலியல் சம்பவங்களை நடத்தின இந்த பாஜக அரசு அதை சரி பண்ணாமல் அதை மூடி மறைக்க நெட்வொர்க்கை கட் பண்ணி அது எப்படியோ அந்த நியூஸ் வெளியில் வந்துச்சு. இந்த சம்பவம் இனி கேரளாவில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கும், ஆந்திராவில் நடக்கும், தெலுங்கானாவில் நடக்கும். இப்படி இங்கே உள்ள தேசங்கள், வளர்ச்சி அடைந்த தேசங்கள் நாட்டிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜகவை விரட்டுங்க. பாஜக இனி இந்த நாட்டில் வந்தால் இந்தியா இருக்காது, இந்திய தேசமும் இருக்காது. இன்றைக்கி ஏற்கனவே நாட்டை பூரா விற்றாச்சு, அடமானம் வச்சாச்சு. இனி விற்கக்கூடியது இங்கே உள்ள மக்கள் மட்டும்தான். அதையும் பெண் பிள்ளைகளை பூரா பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வன்கொடுமை செஞ்சு நான் பாராட்டு விழா வச்சு மாலை போட்டு வரவேற்ற ஒரே அரசுனா அது இந்த பாஜக அரசு தான். இப்படிப்பட்ட கேடுகட்ட மானங்கட்ட ஒரு எச்சை அரசுக்காக மறுபடியும் நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க? சுதந்திர நாடு வேணும், சுதந்திர இந்தியா வேணும், வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த சொல் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனையோ தலைவர்கள் தன் உயிரை நினைத்து தேகத்தால் பெற்ற இந்த சுதந்திரம் இன்றைக்கி பல கையவர்களால் நாட்டை சூறையிடப்பட்டு இன்றைக்கி நாடு சூறையிடப்பட்டு விட்டது. இனியும் இந்த பாஜக இந்தியாவில் தலையெடுத்தால் இங்கே இருக்கிற யாருமே தலையெடுக்க முடியாது. ஏழை வாழ முடியாது, வறுமை நீங்காது, பசி நீங்காது. இதுதான் நடக்கும், இது சத்தியம். தயவுசெய்து பாஜகவை களைவோம், நாட்டை விட்டு விரட்டுவோம். நன்றி.